ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாயல்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம கைமா இட்லி சமைக்க போகிறோம். அது எப்படின்றது நம்ம ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், கைமா இட்லி செய்கிறதுக்கு நம்ம 6 இட்லி எடுத்தால் போதும். சூடான இட்லி வேண்டாம். இப்போ இந்த நான் செய்கிறதுக்காக 3 இட்லி எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தாளிப்புக்காக நம்ம ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் நிறைய ஆயில் சேர்த்து பொரிச்சு எடுத்தாலும் சரி, இல்லை கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டீங்கனாலும் அது உங்களோட விருப்பம். நான் இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா வறுத்து எடுக்க போகிறேன். இதே மாதிரி நீங்களும் 2-3 நிமிஷம் ஸ்லோ மீடியமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நமக்கு தேவையான அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு வறுத்து எடுத்தாச்சு. இதையும் நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். அடுத்ததான் இது தாளிப்புக்காக கொஞ்சமாக பேன் வச்சு ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம், ஃப்ளேவருக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஆயிலில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கைமா இட்லி செய்யறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். நம்ம இன்னும் கொஞ்சம் வேகமாக ரெடி ஆகணும்னா இதையே மிக்சியில் கொஞ்சம் அரைச்சி பேஸ்ட்டாக கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா தக்காளி வெந்து வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சமாக நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். இதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் வாசனைக்காக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்து இதையும் இந்த மசாலாக்கள் எல்லாத்தையும் ஒன்று போல கலந்து விடுங்க. ஆயிலில் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குடமிளகாய் ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா வேக வச்ச பட்டாணி ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம எடுக்கிற இட்லி பொறுத்து தான் நம்ம இந்த சேர்க்க போகிற பச்சை பட்டாணியோட அளவுகள். இட்லி அதிகமாக இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாகவே நம்ம பச்சை பட்டாணியெல்லாம் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைகள் சாப்பிடும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வெந்து வரதுக்காக நான் இடையில 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து இந்த மசாலாவோட சேர்த்து குடமிளகாய் பச்சை பட்டாணி இது எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வைக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைகளுக்கெல்லாம் டிஃபனுக்கு கொடுத்து விடுறதுக்கு இது ரொம்ப ஈஸியான ரெசிபியாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தக்காளி சாஸ் எடுத்திருக்கேன். கச்சப்புக்காக தான் இதை சேர்த்துருக்கோம். இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய கைமா இட்லியோட ரெசிபி 3/4 பாகம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற இட்லி துண்டுகளை இதில் சேர்த்துக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது எல்லாரும் விரும்பி திரும்பவும் செய்வாங்க. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு இதை மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டைமில் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஈவனாக ஒன்று போல் இந்த மசாலாவோட இட்லி எல்லாம் கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் சாஸும் மசாலாவில் எல்லாம் சேர்ந்து வரும்போது இட்லி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.